போய் நேரில் போய் பேயெல்லாம் பார்த்துட்டு வரலாம். லாஸ்ட்டாக ஒரு 18,000 ரூபா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்து ப்ரொசீஜரு. வெளிச்சத்துப்பா நல்லா சொல்ல. தோழி நல்லா இருக்கியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். பக்கா லைசன்ஸ் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் காமிச்சாங்க. இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமும் வர பிறந்தாலும் இதை விட சிறப்பாக ஆஹா சுவாதுன்னா இதான் சுவாது. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த ராஜநடை போட்டு வர பையன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன சரியில்லாத சூழ்நிலை, மயக்கம், குளிர், ஹாஸ்பிட்டல். மக்களே பாவு பாஜி வாங்கியாச்சு, செம்மையாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஈத் எக்ஸ்போ தேரிழந்தூர் 2024 4 நாள் நிகழ்ச்சி. அது நம்ம வந்திருக்கிறது 4வது நாள். 3 நாளாக ட்ரை பண்ணி பார்த்தோம், வீடியோ எடுக்க முடியல. நல்ல கூட்டம், சரியான கூட்டம், பெண்கள் கூட்டம் அதிகம் ஆகையினால எடுக்க முடியாமல் போயிடுச்சு. 4வது நாள் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும், அந்த அடிப்படை எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் 4வது நாளும் கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் இதை விட்டு அப்புறம் சான்ஸு கிடையாது. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். மணி ஈவினிங் 4:30 மணி. அவங்கெல்லாம் பொருளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பலூனுக்கு ஏர் ஃபில் பண்ணுறாங்க. 2 ராட்சச ப்ளோவர் வச்சு செட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்து ப்ரொசீஜரு நான் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். மணி 6 மணி ஆயிட்டு மக்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கடைகள்லாம் ஓப்பன் ஆகுது. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு சாமான்கள், விளையாட்டு பொருள், காரு, பைக்கு, பலூனு, அது மாதிரி. மணி ஒரு 6:30. இப்போ தான் மக்கள் மேலே தான் கொஞ்சம் அதிகம் கூட்டம் வர ஆரம்பிக்கும். இப்போ அங்கங்கே 10-30 பேர் நிற்பாங்க, அவ்வளோதான். ஒரு 6:30-7 மணி ஆகிடுச்சுன்னா ஃபுல் ரஷ் ஆகிடும். ஐஸ்கிரீமு, வாட்டர் கிடையாது. தோழி நல்லா இருக்கியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். தோழி ஒரு வணக்கம் சொல்ல. இங்கே வா, வெளிச்சத்துக்கு வா. நல்லா சொல்ல. வணக்கம். நம்ம சேனல்னா பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபேவரட் சேனல், எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு பையன் வணக்கம் வச்சுட்டு போகிறான். இங்கே ஒரு பாப்பா, என் ஃப்ரெண்டு, அவ ஒரு வணக்கம் வச்சுட்டு போகிறா. இதெல்லாம் வீட்டு உபயோக பொருட்கள், சட்டி முட்டி சாமான்கள், சோப்பு டப்பாலேருந்து ஒயரிங் கூட வரைக்கும் எல்லாம் பேக்ஸு, ஹேண்ட் பேகு, ஷாப்பிங் பேகு, அது மாதிரி பேக் வகைராக்கள்.
கணிசமான கடையில் வந்திருந்தாங்க. காஸ்மெட்டிக்ஸு, கவரிங் கடைகள், ஸ்நாக்ஸ் ஷாப்பு, ராட்டனங்கள், தொட்டி, பலூன் வகைராக்கள், கொலம்பஸ் அந்த போட்டு மாதிரி ஆடுறது, இன்னும் பெருசாக செய்யலாங்கிற ஐடியா இருந்தது. ஆனால் ஒரு தயக்கம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்யும் பொழுது நம்ம பார்த்து செய்யணும். ஏன்னா எந்த அளவுக்கு பெருசாக செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு சேஃப்டியாக செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் இது நிகழ்ச்சிக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது 100% பொருள் எடுத்துகிட்டு வரல, ஒரு 60-70% கிட்டத்தட்ட பொருள் எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால நமக்கு அனுபவம் தேவை. அது என்ன கஷ்ட நஷ்டம் இருக்குது, அதில் பொருளாதார ரீதியாக மற்ற பிரச்சனைகள் ரீதியாக எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு அது அடுத்தடுத்து செய்யும் பொழுது நிறையா இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையினால நம்ம ஓரளவு சுமாராக தான் செஞ்சோம். அதுவே நம்ம எதிர்பார்த்த அளவை விட 3-4 மடங்கு அதிகம் சிறப்பான முறையில் அமைஞ்சது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த 4 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக போச்சு. மக்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. இது அந்த பேய் வீடு, கோஸ்ட் ஹவுஸ். உள்ள பேய் பிசாசு எல்லாம் நிற்கும். 50 ரூபா டிக்கெட்டு. போய் நேரில் போய் பேயெல்லாம் பார்த்துட்டு வரலாம். மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, ரஷ் ஆரம்பிக்குது. இது சின்ன குழந்தைகளுக்கான தொட்டி, அதாவது மோட்டார் யூஸ் பண்ணாமல் கையாலே சுற்றுறது. தேவைப்பட்டு குழந்தைங்க அழுதுச்சு பயந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு கையால் நிறுத்திக்கலாம். அப்படியே மோட்டார்னால் அது நிறுத்தி ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம். அப்படிங்கிறதுனால இது சேஃப்டியான ஒன்று சின்ன குழந்தைங்களுக்கு. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த ஜமாத்தார்கள், நிர்வாக தலைவர்கள், நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய பேர் அது உதவி செஞ்சுருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. இன்னும் குறிப்பிட்டு முக்கியமாக சொல்ல போனோம்னா, இந்த இடத்த நமக்கு கொடுத்து உதவி செஞ்சவங்க இலியாஸ் அண்ணா இருக்கட்டும், பிஸ்மினிஷா ஆச்சியா இருக்கட்டும், ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணி ஊர் மக்களுக்கு நல்லபடியாக செய்யுங்க, சந்தோஷமான முறையில் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு உற்சாகப்படுத்தி அவங்க அந்த இதோட சாவியெல்லாம் கொடுத்து நமக்கு திறந்து கொடுத்தாங்க. இதில் குறிப்பிட்டு இன்னொரு விஷயத்த சொல்லணும். அவங்க கொடுத்தாங்க, இடத்த கொடுத்துருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க எந்த வாடகையும் வாங்கிக்கலை. வாடகைன்னு வந்ததுன்னா நான் நிர்வாகத்துக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் ட்ரை பண்ணுறோம், ஏதாவது வாடகை ஏதாவது அமௌண்ட் மிச்சப்பட்டுச்சுன்னா வாடகை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுறோம். அப்போ அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, 2 பேருமே சொல்லிட்டாங்க, வாடகை ஒன்றும் வேண்டாம், அப்படி நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கொடுங்க, நான் நிர்வாகத்தை கொடுக்குறேன், ஊருக்கு ஏதாவது யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனசோட சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றியையும் என்னுடைய துவாவையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்க, உற்சாகப்படுத்தினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்களாம் தொட்டி அன்னைங்களா இல்லையா நீங்க? நம்ம தொட்டி புரிச்சிட்டு போட்டுருக்க. சொல்ல நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? மற்ற ஊர்களை நடத்துகிறாங்களே, நம்ம ஊர்லேயும் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இந்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவேறிடுச்சு. அது அதாவது இந்த ஏற்பாடு 3 வருஷத்து ஏற்பாடு. இந்த வருஷம் ஆரம்பிக்கல, 3 வருஷம் அதற்குரிய தயாரெடுப்பு எல்லாம் ஒத்து சேரலை. இந்த வருஷம் எல்லாம் ஒத்து சேர்ந்ததுனால இந்த வருஷம் நடைமுறைப்படுத்த முடிஞ்சது. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அதாவது இந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு இங்கே சேர்க்கறதுன்னா சின்ன விஷயம் கிடையாது. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வேற திருவிழாக்கள் வேற இதில் செட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 பொருள் கேரளாவில் நகாரி அப்படிங்கிற ஊர்லேருந்து எடுத்து வந்திருக்காங்க. சாரி, ஆந்திராவில் நகாரிங்கிற ஊர்லேருந்து வந்திருக்கு. சில பொருட்கள் கரூர், சில பொருட்கள் நாமக்கல், இது மாதிரி சில இடத்துல வந்திருக்காங்க.
மெயினாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் மொத்தம் 7 லாரி, பெரிய லாரி. சின்ன சாதாரண லாரிலாம் ஏற்ற முடியாது, இந்த பொருட்கள்லாம் ஏற்ற முடியாது, பீமு எல்லாம் பெருசு. இப்போ பெரிய லாரி 7 லாரி அதை கொண்டு வந்து இங்கே ஊருக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து அதெல்லாம் இறக்கி முடிக்கிறதுன்னா அங்கே ஏற்றுறதுக்கு படுற பாடு, திரும்பி இந்த பொருட்கள்லாம் இறக்குறது கையால் இறக்கக்கூடிய பொருள் கிடையாது. இதெல்லாம் கிரெயின் வச்சு இறக்குற பொருள். அதை இறக்கி அதுக்கு முன்னாடி இந்த இடத்தெல்லாம் செட் பண்ணி ரெடி பண்ணி இதுக்கு உங்களுக்கு அதாவது இந்த டீம் சம்மந்தமாக உள்ள வேலை செய்கிறது மொத்தம் கிட்டத்தட்ட 40 பேர் வேலை செய்கிறாங்க உள்ள. இந்த 40 பேருக்கும் நம்ம சம்பளம் கொடுத்தாகணும். 40 பேருக்கு 4 நாள் எக்ஸ்போ அப்படின்னாலும் கூட முன்னால் 3 நாள் எக்ஸ்போக்கும் பின்னால் 3 நாள் இங்கே வேலை இருக்குது. ஏன்னா 3 நாள் எதாவது செட் பண்ணணும், இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி சரி பண்ணிவிட்டு எங்கெங்கே எந்த இது போடலாம் எல்லாம் செட் பண்ணணும். பட்டுன்னு எடுத்து முடிக்கிட முடியாது, ரொம்ப சிரமப்பட்டு தான் செட் பண்ணுறாங்க. ஒரு இதுவும் செட் பண்ணுறாங்க. ஏன்னா சேஃப்டி ஃபஸ்ட்டு ரொம்ப கவனமாக செட் பண்ணணும். ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு யூஸ் பண்ண போல்ட் நெட்டை மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டாங்க, புது போல்ட் நெட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால சேஃப்டி ஃபஸ்ட்டு. அப்போ இந்த 40 பேருக்கு நம்ம 10 நாளைக்கு சம்பளம் கொடுத்தாகணும். எக்ஸ்போ நடக்கிறது 4 நாளாக இருந்தாலும் கூட நான் 10 நாளைக்குள்ள சம்பளம் கொடுத்தாகணும். 10 நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடு செலவு, டீ செலவு, அவங்க தங்க வைக்கிற செலவு, அவங்களுக்கு தண்ணீர் வசதி, அந்த 10 நாளைக்கு அவங்க குளிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு தண்ணீர் செலவு, கரண்ட்டு கொடுக்கணும். இந்த 4 நாளைக்கும் லைட்டிங் வசதி, சீரியல் லைட்டு, ஃபோக்கஸ் லைட்டு, டியூப் லைட்டு, ஜென்ரேட்டருக்கு டீசலு, இந்த இடத்த ஒழுங்குபடுத்துறதுக்கு ஆகிற செலவுகள், இது மாதிரி நிறைய செலவுகள். இவங்களுக்கெல்லாம் டென்ட் அமைச்சு கொடுக்கணும். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, இந்த பேய் வீடு வச்சுருக்காங்க, இந்த வீட்டு உபயோகப் பொருள், இவங்களுக்கெல்லாம் நம்ம ஷெட் அமைச்சு கொடுக்கணும். இது மாதிரி வெளி செலவுகள் அதிகம். ஒரு ஆட்சி கூட கேட்டாங்க, தம்பி என்னப்பா இது வெளியில் 40 ரூபாய்க்கு உள்ள பொருள் நீங்கள் 50 ரூபாங்கிறீங்க அப்படின்னு. இந்த வீடியோவில் பின்னாடி வரும் பாருங்க. நான் கூட ஆட்சியில் சொல்லியிருப்பேன், ஆச்சு இதில் பாதிக்கு பாதி தான் அவங்களுக்கு, பாக்கி பாதி வெளி செலவு. இப்போ வெளியில் 40 ரூபாய்க்கு போடுறவங்கள கொண்டு வந்து இங்கே 40 ரூபாய்க்கு கொடுனா கொடுக்க முடியாது. இவ்வளோ செலவு பண்ணதுக்கு அப்புறம் 40 ரூபா கூட கொடுக்க முடியாது. அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செலவை குறைச்சிருக்கிறோம். நிறைய வெளி செலவு வீடியோவில் சொல்ல முடியாத கண்டிஷன். அந்த அளவுக்கு நாங்கள் செலவை குறைச்சிருக்கிறோம். இன்னும் செலவு அதிகப்படுத்தலாம், இன்னும் பிரம்மாண்டப்படுத்தலாம் செய்யலாம். ஆனால் செலவு அதிகரிக்க அந்த காசு எடுக்கிறதுக்காக நம்ம இந்த பொருட்கள்லாம் விலையை ஏற்றுற மாதிரி இருக்கும். இப்போ 80 ரூபாய்க்கு அந்த கொலம்பஸ் போட்டு ராட்டனம் ஆடுது அப்படின்னா 90 ரூபா வைக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு பொருள் 50 ரூபாய்க்கு சாப்பிட்ற பொருள் வைக்கிறாங்கன்னா, ஏன்னா அவங்க அதுலேருந்து வாடகை கொடுத்தாகணும். இவங்கள்ட்ட நம்ம வாங்குற வாடகை வச்சு தான் இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி ஆகணும் செலவினங்கள். அப்போ அந்த பொருள் விலை ஏற்றுற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றையும் பார்த்து எங்கெங்கே என்னென்ன செலவு செஞ்சே ஆகணுங்கிற கண்டிஷன் இருக்கும். அந்த செலவு மட்டும் பண்ணி மற்ற செலவு நாங்கள் சுருக்கியிருக்கோம். அப்படியே இன்னும் நிறைய செலவுகள் பண்ண வேண்டி இருந்தது. எல்லாத்தையும் குறுக்க வேண்டாம், இதை நம்ம செலவு எக்ஸ்ட்ரா அதிகமாக பண்ண இதை இது பண்ணி ஆகணும். இன்னும் ஒரு லிமிட்டை தாண்டி நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வச்சாங்க, உள்ள நுழைவு கட்டணம். உள்ளே வரும்போது 10 ரூபாயோ 20 ரூபாயோ 30 ரூபாயோ நுழைவு கட்டணம் வைக்கிற மாதிரி ஆகிடும். அந்த லோடை கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் நம்ம செலவை குறைச்சிக்குவோம்னு சொல்லிட்டு செலவை குறைச்சிக்கிட்டோம். இவங்களுக்கு நம்ம 10 ரூபா தான் அனுமதிச்சோம். 40 ரூபா அப்படிங்கிற இடத்துல இப்போ 10 ரூபா கூட வச்சு 50 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அனுமதிச்சிருக்கோம். அதே மாதிரி கடைசி வரைக்கும் சூப்பராக செஞ்சாங்க, நல்ல டேஸ்டி, நல்ல ஃபஸ்ட்டாக செஞ்சாங்க. வாடகை ரேட் இருக்குல்ல, வாடகை வாங்குறாங்கன்னா அதில் பாதிக்கு பாதி தான் காசு மிச்சப்படும், பாக்கியெல்லாம் வெளி செலவு தான். நம்ம தான் நம்ம ஊர் வரவங்களுக்கு கூட குறைச்சா கொடுக்கணும். ஆமாம், கண்டிப்பாக ஹைஜானிக்காக செஞ்சாங்க. இங்கே நிற்கிற அத்தனை பேருமே வந்து கேட்ரிங், இப்போ அத்தனை பேருன்னு சொல்ல முடியாது, அதில் ஒரு 3 பேர் கேட்ரிங் படித்தவங்க, சர்டிஃபிகேட் ஹோல்டரு. இந்த ஸ்நாக்ஸ் கடைக்கும் லைசன்ஸ் இருக்குது, பக்கா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் லைசன்ஸ், பக்கா லைசன்ஸ் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் காமிச்சாங்க. அதனால் அந்த 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 ஹை குவாலிட்டியோடு செஞ்சாங்க. எல்லாமே நல்லா இருந்தது, திருப்தியாக இருந்தது, ஃபஸ்ட் கிளாஸு. நிறைவுள்ள ஒரு சின்ன ஒரு மைனஸ் மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக ஒரு 18,000 ரூபா கை பிடிச்சிடுச்சு. எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு, எல்லா செலவெல்லாம் எல்லாம் கிளியர் பண்ணி ஓரளவு இது பண்ணியாச்சு. ஒரு 18,000 ரூபா செலவு அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம அந்த ஷெட்டெல்லாம் அமைச்சோம்ல, ஷெட்டெல்லாம் அமைச்ச வகையில் கணேசமூர்த்தி அண்ணனுக்கு ஒரு 18,000 கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதில் வந்து கொஞ்சம் கையை கடிச்சிடுச்சு. அந்த கண்டிஷனில் அதுவும் ஒருத்தர் ஏற்றுக்கிட்டாரு. அதை ஒரு நபர் வந்து அதை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாரு. அவர் பேரை சொல்ல வேணான்ட்டார், அதனால் சொல்லலை. அவர் அந்த செலவு ஏற்றுக்கிட்டார். அவர் அந்த 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 18,000 ரூபா கொடுத்து
அந்த கிளியர் பண்ணிட்டோம். ஒரு 18 ஹவர் லாஸ்ட்னு சொல்ல முடியாது, லாஸ்ட் தான் அது. ஆனால் எனக்கு ஒருத்தவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அதை நாங்கள் கொடுத்துக்கிறேன் அந்த 18,000 சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. கிளியர். நிகழ்ச்சி சூப்பராக முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக முடிஞ்சது. எல்லாரும் ஹாப்பி, ஜமாத்தார்கள், நிர்வாக தலைவர்கள், இடம் கொடுத்தவங்களும் சந்தோஷப்பட்டாங்க, வந்து பார்த்தாங்க, பார்த்து நல்லா இருக்கு, அழகாக செஞ்சுருக்கீங்க, நல்லா இருந்தது, சந்தோஷப்பட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நல்ல முறையில் நடந்துக்கிட்டு அவங்கள்ட்ட நம்ம இடத்த வந்து கேட்டு அதே மாதிரி கண்ணியத்தோடு நம்ம அந்த அவங்களோட இடத்துக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக திருப்பி கொடுத்தா தான் அடுத்தடுத்து அவங்க நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்க முடியும். கேட்கறது நம்மள்ட்ட ஒரு முகம் இருக்கும். அந்த அடிப்படை நல்லபடியாக நாங்கள் சுத்தபத்தமாக எவ்வளோ என்னென்ன இது பண்ணுமோ அவங்க இடத்துக்காரங்களை எந்த டேமேஜ் இல்லாத அளவுக்கு நல்லபடியாக கொடுத்துட்டோம். இதெல்லாம் புர்கா கடை, புர்காஸ், பெண்களுக்கு தேவையான பொருட்கள். நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸே எடுக்க முடியல, உள்ள பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களாம் உட்காந்துருக்காங்க, வைக்கப்படுறாங்க. அதனால நான் எனக்கு ஜூம் பண்ணி ஒன்று பெருசாக எடுக்க முடியல. ஓவராலாக காமிக்கிறேன், பார்த்துங்க. 500 எடுக்கிறதுக்கு 1000 ரூபா, எடுக்காமல் இருக்கிறதுக்கு 500 ரூபா. இதான் கொலம்பஸ் போட்டு பிள்ளைங்க ஆரம்பிக்கிறாங்க, விளையாட ஆரம்பிக்கிறாங்க.
இந்த டெல்லி அப்பள கடையில் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஆனால் 3 நாள் எங்களுக்கு டைம் கிடைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு பிஸி ஒர்க்கு ஷெட்யூல்டு. இன்னைக்கு கொஞ்சம் கேப்பு கிடைச்சிருக்கு. அந்த கடையில் போய் ஏதாவது ஒரு நல்ல ஐட்டமாக சாப்பிட்டு ரிவ்யூ பார்ப்போம் வாங்க. ஆல்மோஸ்ட் இங்கே உள்ள பொருட்கள் நம்ம அடிக்கடி சாப்பிட்ட பொருள் தான். ஆனால் பாவு பாஜி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு டேஸ்ட் பார்ப்போம். ஏன்னா அவங்களோட பன்னு அந்த மசாலா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது என்னோட கணிப்பு. அதனால இன்னைக்கு நம்ம பாவு பாஜி ரவுண்டு பார்த்துருவோம். ரெடி ஸ்டார்ட். போன
அஜிப் நாளைக்கா ஐடியா பண்ணியிருக்கோம் கொஞ்சம் பெரிய முறையில் செய்கிறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒத்து வரணும். யார் யார் வந்தீங்க? நான் ஒரு பேக்கு ஒன்று வாங்கினேன், அது உண்டு போயிடுச்சு. 450 ரூபாய்க்கு வாங்கினேன், அது மாற்றத்துக்காக வந்தேன். அந்த இடத்துல விற்று போயிடுச்சு. காசு வாங்கிட்டேன். ஒரு வீட்டுக்கு ஒரு பானிபூரி வாங்கிட்டு போகிறது. வாங்க வாங்க வாங்க, இப்போ புதுசாக போட்டிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதில் ஒரு சேர் எடு. இது தாஜி பிடிங்க வந்துடுறேன், ஒரு வீடியோ எடுத்துக்குவோம். அப்படி இல்லை, பானிபூரி ட்ரை பண்ணேன், போட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம முடிச்சுக்குவோம். மக்களே, பாவு பாஜி வாங்கியாச்சு. செம்மையாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் மெனக்கட்டு செஞ்சாங்க இண்டிவிஜுவலாக. அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ சாப்பிட்டு பார்க்குறோம் அப்படி இருக்குன்னு. ஓகே, டேஸ்ட்டு பார்ப்போம். பாவு பாஜி, ஆஹா செம சூப்பர். இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருக்கான் போல இருக்கு. அருமையாக இருக்கு. ஆஹா, சுவாதுன்னா இதான் சுவாது. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த ராஜநட போட்டு வர பையன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன தெருவு சாலிஹ் அண்ணன் அவர்களுடைய மகனார் தாஜுதீன். இவருடைய அர்ப்பணிப்பு ரொம்ப அதிகம். அதாவது 4 நாள் நான் கூட முழுசா இல்லை அங்கே. முதல் நாளும் 4வது நாள் தான் முழுசா அங்கே இருந்தேன். பாக்கி 2 நாளும் இடையில நான் காணா போயிருப்பேன். காரணம், என்னுடைய கடை தொடர்ந்து 4 நாளைக்கு லீவு போட முடியாது. ஆகையினால இடையில நான் எஸ்கேப்பு. ஆனால் இந்த பையன் ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்து ரொம்ப அர்ப்பணிப்போட இதை நடத்துறதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தாப்புல. அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா நலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தரணும். இன்ஷால்லா துவா செஞ்சுக்குவோம். 4வது நாள் இன்னைக்கு அவருக்கு சரியான உடம்பு சரியில்லை, ஜுரம். ஏன்னா 3 நாள் தொடர்ந்து அவர் பணியில் நின்றதுனால உடம்பு சரியில்லாத சூழ்நிலை, மயக்கம், குளிர். ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் அவருக்கு 2 இன்ஜெக்ஷன் போட்டு மெடிசன்லாம் கொடுத்து திருப்பி கொண்டு வந்து இங்கேயே விட்டுட்டோம். வீட்டுக்கு போறேன்டாரு. வேணாப்பா, 3 நாளாக முடிச்சுட்டு இன்னைக்கு 1 நாள் பல்லு கடிச்சிக்கிட்டு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டோம். அவரும் கஷ்டப்பட்டு நின்னாரு. அடுத்து நிர்வாக தலைவர்கள், எல்லா நிர்வாக தலைவர்களும் ஒன்றா இருக்கக்கூடிய சாத்தியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்குலாம் பல வேலைகள் இருக்கும். இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களா மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாளும் எல்லா நிர்வாக தலைவர்களும் நின்று எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து பக்கபலமாக இருந்து இந்த நிகழ்ச்சி அருமையான முறையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அவங்க முக்கியமாக காரணமாக இருந்தாங்க. நமதூர் நிர்வாக தலைவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் எல்லா நலத்தையும் எல்லா வளத்தையும் எப்போதும் தருவானாக.
பார்த்துக்கலாம் தீவிர மக்கள். காதாரை கூப்பிட காதார் தான் அந்த டீன்னு உயிரிழந்தார். செக்யூரிட்டி கேமரா சொன்னாங்க கேமரா நானும் தேடி தேடி பார்க்குறேன் ஏன் புஷ்பா செக்யூரிட்டி கேமரா இதாக உடம்பெல்லாம் இருக்கா ஒரு நாள் பார்க்கவே இல்லை. இது என்ன பண்ணி போய் கீழே போட்டுருக்காங்கப்பா உடம்பு எவ்வளோம்மா
இல்லை வாண்ணா வாண்ணா வெற்றிகரமாக இன்று 4வது நாள் பெருநாள் கொள்ள எல்லாருக்கும் சந்தோஷமாகவும் ஒரு உற்சாகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமும் வர பெருநாளும் இதை விட சிறப்பாக செய்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ். வைக்கப்படுறாப்லையோ ஆ ரவுண்டு எடுத்துட்டேன், முதல்ல எடுத்துட்டேன் ரவுண்டு. ஏன் எப்பா இருக்கு வீடியோலாம் போடுறாருல நீங்கள் ஓதுனா எடுத்து போட்டு வச்சாரு ஷூட் போட்டு போட்டாரு இங்கே பாரு அங்கே பாரு பார்த்தாக்கா வீட்டில் பாப்பா இருக்கு கை கட்ட ரெண்டு நாள் அதுக்கடையில் பெருநாள் பாக்கி இருக்குல்ல, அதை இப்போ நாளைக்கு போட்டு நான் அன்னைக்கு இதை போட்டு விட்ருவோம்.
திரும்ப அந்த பக்கம் திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. போடுங்க அங்கதான் கேட்டு கீப்பர் தான், டோர் கீப்பர். சாப்பிடுவேன் சாப்பிடுவேன். எனக்கு